ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல இருந்து பாணி. ஸோ நம்ம அந்த ஆஃப் லைஃப் மெமரிஸ், ஸோ அந்த நூல்ல இருந்து ஒரு சூப்பரான செய்தி இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இவ்வளோ நாள் பார்த்த ஆன்மூலக பதிவுகள்லேருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எதர்ச்சியாக நடந்த ஒரு காரியம் அப்படிங்கிறது இல்லை. நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எதர்ச்சியாக வந்தவர்கள் இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு ப்ரீ பிளான் இருக்குது. நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலும் சரி, ஒரு துக்கத்தோடு வாழ்ந்தாலும் சரி, திறமையோடு இருந்தாலும் சரி, திறமை இல்லாமல் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரணகட்டம் அப்படிங்கிறது அதற்கு இருக்குது. அந்த காரணமும் எதை நோக்கி போகுது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்தை நோக்கி தான் போகுது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெளிவாக பார்த்து புரிஞ்சுருக்கோம். இன்றைக்கு உண்டான பதிவு பாருங்கள், நல்ல ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்களேன். நேர்வடையே ஒப்பிட முடியாது அப்படின்னு சொன்னாலும் அந்த சாரத்தை புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஓகே. இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஒரு ஆண்மகன். சரிங்களா? இங்கிலாந்து நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு இது. ஸோ இவர் அந்த வங்கி துறையில் பணியாற்றக்கூடியவர். இந்த மார்க்கெட்டிங்கில் ரொம்ப பெரிய ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் ஆகிருக்கு, நல்ல பெரிய ஒரு குடும்பம். அப்படி அவங்க வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்பொழுது இவர் திருமணத்திற்கு மீறி சில தொடர்புகள் அப்படிங்கிறது இவருக்கு இருக்குது. எப்பெல்லாம் இந்த தொடர்பு அப்படிங்கிறது ஆரம்பித்து இந்த உடல் இன்பத்தின் மீது இவருக்கு எப்போ அதிகமான ஒரு நாட்டம் அப்படிங்கிறது மனையாள் தவிர்த்து அப்படிங்கிறதுக்கு மேலே அந்த நாட்டம் அப்படிங்கிறது ஏற்பட்டதோ, அப்போலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய பிறப்புறுப்புலையும் இடது பக்க அந்த விரையிலையும் அவருக்கு வலி வேதனைகள் வர ஆரம்பிக்குது. அப்போது இது அவர் கொஞ்சம் அப்படி காட்டும், அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், அப்புறம் காட்டும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். இது போலவே அவருக்கு அந்த நிகழ்வு நடந்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே விட்டுறாங்க. ஆனால் நாள்பட பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வலிவேதனைகள் ரொம்ப அதிகமான ஒரு காரணத்தினால இவர் என்ன பண்ணுறாரு, சரி இதுக்கு மேலே இது பண்ணால் செட் ஆகாது, என்னமோ பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லி மனையாள்கிட்டையும் சொல்லி அவங்க டாக்டர்கிட்ட போய் பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது அவங்க என்னென்னமோ நம்மளால தான் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக நமக்கு பிரச்சனை, அப்போது பூரா டெஸ்ட்டாக எடுத்து தள்ளுறாங்க. அப்போ எல்லா டெஸ்ட் எடுத்து எல்லாமே நெகட்டிவ் இருக்குது, ஒரு குறையுமே கிடையாது. டாக்டர்களுக்கே தெரியல, இட் இஸ் எ மெடிக்கல் மிராக்கிள் அப்படிங்கிற மாதிரி. சரி பரவாயில்ல, இந்த ஒரு பெயின் கில்லர் ஒரு மாதத்துக்கு தரேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு, அவனுக்கு விட தெரியலன்னா ஒரே பெயின் கில்லர் பேராசிட்டமால் அப்படி கொடுத்து அனுப்பிச்சிட்றதான். அதுபோல் பெயின் கில்லரை கொடுத்து அனுப்பிச்சிட்றாங்க. ஒரு மாதம் அவர் மனுஷனும் சாப்பிட்றாரு, நோய் குணமாகலை. பெயின் கில்லர்னுடைய வேகத்தினால அந்த வலி வேதனைகள் அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்குது. அப்பப்போ அப்படி சுருக்குன்னு வலிக்குது, பட்டு பெருசாக முன்ன மாதிரி தொந்தரவு இல்லை, பட் முழுசும் குணம் இல்லை. அவருக்கு ஒரே என்னடா அது எப்படா சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம். இந்த கேப்பில் தான் டாக்டர் மைக்கேல் நியூட்டனுடைய அந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அந்த நூலெல்லாம் வாங்கி அவர் படிக்கிறார். சரி ஆன்மானா ஒன்று இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை என்ன இப்படியெல்லாம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு புரியுது. கர்ம பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு புரியுது. சரி ஓகே, நம்ம ஒரு பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் ஒன்று எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. போகும்பொழுது இந்த டாக்டர்கிட்ட அவங்க வர்றாங்க. நிறைய டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்ஸ் முடிச்சு இன்மெயிலெல்லாம் முடிச்சு ஃபைனலாக ஒரு தடவை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணோன்னே அந்த ரெக்ரெஷனுக்கு அவரை அமர்த்துறாங்க. அமர்த்தினோடனே டக்குன்னு அந்த ரெக்ரெஷனுக்குள்ளே உள்ளே போயிடுறாரு, ஆழ்மனதுக்குள்ளே போயிடுறார். போனோடனே எங்கே போகிறாங்கன்னா நேராக முந்தைய ஒரு பிறப்பில் ஒரு ரோமாபுரியில் ஒரு வீரராக அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஞாபகம் அவருக்கு வருது. இந்த ரோமாபுரி பட்டணத்தில் அவர் எப்படி ஒரு வீரனாக இருக்கிறாருன்னா, இளம் வயதில் அவர் அந்த ஒரு தனவெடுத்து அந்த ஒரு இதோடு இருக்கும் பொழுது ஊர்களை போய் கொள்ளையடிக்கிறது, பெண்களை கற்பழிப்பது, இந்த மாதிரி நிறைய தகாத காரியங்கள் செய்வது. ஏன்னா உடலில் பலம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி தகாத காரியங்கள் செய்வதுங்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு போரில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால், எதிரி நாட்டவர்கள்ட்ட இவர் மாட்டிடுறார். அப்போது இவர் இப்படி மல்லாக்க படுத்து வச்சுட்டு அவருடைய ஒரு கையில் வலது கையில் காலை வச்சு ஒரு ஆள் மிதிச்சிட்டு இருக்கான், இன்னொரு ஆள் கழுத்தில் மிதிச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு ஆள் இவருடைய ஆண்குறியை வெட்டிட்டான். சரிங்களா? வெட்டி பார்த்து எப்போ ஒன்றாலும் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்து இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆண்குறியை தூக்கி போட்டு அது ஒரு மிதி. அப்புறம் இவருடைய அந்த பிறப்புறுப்பு இருக்கக்கூடிய பகுதியில் வாளில் எடுத்து ஒரு குத்திடுறாங்க. நத்திங் கிராஃபிக்கல். மனுஷன் கொடூரத்தன்மையான குணம் கொண்டவன் அப்படிங்கிறது ஒன்றும் இது இல்லை. ஒன்றும் நம்ம ஒன்றும் கேட்டுறாத இதாக இல்லை, ஒன்றும் இல்லை என்ன இப்படியெல்லாம் இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் ரியாக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் அவர் உயிர் மாயுது. அப்போது இந்த நிகழ்வு இது ஒரு காரணம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பிறப்புறுப்பு சம்பந்தமான அந்த ஒரு வலி வேதனைகள் அப்படிங்கிறது இதுக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது இவர் புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்லேயே அப்படி இருந்துட்டு அந்த பிறப்பில் அவருக்கு அந்த வெட்டுப்பட்டு துன்பத்தினால் உயிர் பிரிஞ்சது பார்த்தீங்களா, அந்த உடல் திருப்பியும் அப்படியே முழுக்க ஒன்று சேர்ந்து பூரணமான அந்த உடலாக மாறுவதாக அவர் ஒரு கற்பனையை உண்டு பண்ணிக்கிறார். அந்த உடலும் முழுமையான உடலாக மாறுகிறது. இந்த ஒரு ஒரு உணர்வு என்னென்னா, அப்பா எனக்கு அந்த வலிவேதனைகள் போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருப்தி அப்படிங்கிறது அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. உடனே மறுபடியும் இன்னொரு முந்தைய ஒரு பிறப்புக்கு போகிறார். இவர் எப்படின்னா கொஞ்சம் கூட ஒரு பயந்த சுபாவம்.
பயம் அப்படிங்கிறது எதுக்கு எடுத்தாலும் பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சுபாவமும் அவருக்கு உண்டு. இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னொரு ஞாபகம். வேற ஒரு வணிகர் குலத்தில் வந்து ஒரு பிறந்தவராக இருக்கிறார். இவர் வந்து ஒரு ஆப்பிரிக்க நாட்டுக்கு இவருடைய வணிக இதுக்காக கான்ட்ராக்ட் சைன் பண்ணி கப்பலில் வந்து பொருள் அனுப்பப்பட்டிருக்கு. பட் கப்பல் மூழ்கிடுது. அந்த காலத்தில் ரொம்ப அசால்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த கப்பல் மூழ்கின ஒரு காரணத்தினால இவர் சைன் பண்ண அந்த கான்ட்ராக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஸ்னஸ் சரியான டீல் நடக்கலைன்னா இவருடைய ஃபேமிலி பிஸ்னஸ் முழுக்க இவர் கைவிட்டு போயிருங்கிறது தான் இவர் கையெழுத்து போட்டு கொடுத்த கான்ட்ராக்ட். ஸோ ஆப்வியஸ்லி ஃபேமிலி பிஸ்னஸ் கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வருத்தத்தில் என்ன பண்ணுறாரு, பாருக்கு போகிறார். நல்லா பூரா தண்ணியை போட்டு உட்காந்துருக்கும்போது ஒரு 3 ரவுடி பசங்க மாதிரி அந்த இடத்துக்கு வர்றாங்க. எல்லாம் வாக்குவாதம் நடக்குது. இவரை அடித்து போட்டு தள்ளிடுறாங்க. அப்போது இந்த இறக்கும் தருவாயில் அவர் மனம் வந்து என்ன இருந்தது, ஐயோ ஃபேமிலி பிஸ்னஸ் நம்ம கைவிட்டு போயிடும், இப்படி ஆகுது, அந்த பய உணர்வு அந்த இதில் இருக்குது. அதுலேயே அந்த வலிவேதனைகளோடு அவர் வந்து இறக்கவும் செய்கிறார். இந்த 2 ஞாபகமும் அவருக்கு வருதுங்க. வந்தோடனே திருப்பி அவர் வந்து அப்படியே மேலே ஆன்மூலகத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஆன்மூலகம் போனோன்னா அவருடைய கைடு அவரை வரவேற்கிறாங்க. ஒரு பெரிய டேபிள் இருக்கான். அந்த டேபிளில் வந்து நிறைய சேர்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. கைடு இப்படி உட்காந்துருக்காரு. இவர் போய் என்னென்னா நிறைய அந்த கிளென்சிங் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும்ல, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. போய் கைடு கூட உட்காடுறாங்க. ஏன் என்ன பிரச்சனை உனக்கு, நல்லா தானே இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இப்படி பேசுகிறாங்க. பேசும்பொழுது கூட யாரெல்லாம் அந்த பேலன்ஸ் இருக்க சேர்லலாம் உட்காடுறாங்கன்னா, இந்த பிறப்பில் இவங்களுடைய அப்பா அம்மா மனைவி, அந்த மனைவிக்கு முன்னாடி இருந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் இவருடைய ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க முதல்ல எல்லாரும் வந்து உட்காராங்க. யார் நீங்கள் எல்லாருன்னு பார்த்தா அத்தனை பேருமே இவங்களுடைய சோல் குரூப். இப்போ இவர் ஒருத்தர் மட்டும் இந்த பக்கம், இவங்க கைடு இவருக்கு நேரம், மற்ற எல்லாருமே அந்த சொந்த வந்தோம் நண்பர்கள் முதற்கொண்டு எல்லாரும் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. எதற்காக இவர்கள் வந்தாங்கன்னா, இவங்க அம்மா ஆன்மா தான் முதல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்ணா நம்ம வந்து ஒன்றா முன்னேறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து விருப்பப்பட்டோம். நாங்களும் எல்லாருமே அதற்காக ரொம்ப விருப்பப்பட்டோம். ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நடந்துக்கிட்டே இருக்க தான் செய்யுது. ஆனால் என்னவோ பாரு, உன்னுடைய முன்னேற்றம் மட்டும் நடக்கிற மாதிரியே இல்லை. நீ வந்து உன்னை ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தி இந்த பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்காகவும் உன்னுடைய உணர்வுகளுக்காகவும் நீ வந்து உன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்தை வந்து தியாகம் பண்ணிட்ட. ஆனால் பாரு, நீ இப்படி ஒரே விஷயத்துக்கு ஆட்கொள்ளப்பட்டிருக்கும் பொழுது நாங்கள் வந்து வேறு விஷயத்திற்கு ஈடுபட்டு நாங்கள் அதிலெல்லாம் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால நாங்கள் வந்து எங்களுடைய முன்னேற்றத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இது உன்னுடைய கடைசி சான்ஸ். இப்போ நீ ஜெயிச்சேன்னா எங்கள் கூட ஒட்டுக்காக முன்னேறலாம், இல்லைன்னா உனக்கு வேற ஒரு குரூப் உன்னுடைய லெவலில் இருக்கக்கூடிய அந்த குரூப்போடு இருப்ப நாங்கள் வந்து இப்படி முன்னேறி போக வேண்டிய ஒரு சூழலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இவருடைய பய உணர்வுன்னு சொல்லக்கூடியது முந்தைய பிறப்பில் இந்த மாதிரி ஒரு பொருளை இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடிய பயம் மட்டும் கிடையாது. இந்த ஆன்மூலகத்தில் தன்னோடு பிறந்ததிலிருந்து இருந்த அந்த சோல் குரூப் தன்னை விட்டுட்டு முன்னே போகிறாங்க, நம்ம இப்படி இருக்கமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படபடப்பு தான் அந்த பயம் இந்த உடல் அளவுக்கு அது திருப்பி கொண்டு வந்திருக்கு. இந்த பய உணர்வு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த வாழ்க்கையில் முடிவுகளை பூரா தவறாக எடுக்கிறது, இல்லை முடிவுகளை எடுக்காமே விட்டுறது. சரிங்களா, இது ஒரு விஷயம். இன்னொன்று, அந்த ஆப்பிரிக்க நாட்டுக்கு அந்த கப்பல் அனுப்பிச்சும் பொழுது என்ன பண்ணார், அந்த ஒரு கையெழுத்து போட்டார் இல்லையா பத்திரத்தில், என்னென்னு இந்த பிஸ்னஸ் சரியாக நடக்கலைன்னா என்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் உங்கள்கிட்ட வந்துரும்னு சொல்லி கையெழுத்து போட்டல. அந்த குணம் இன்னும் மாறாமல் இந்த பிறப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவருடைய மாமனார் வந்து இவருடைய மனைவியை நான் உனக்கு என்னுடைய பொண்ணை உனக்கு நான் கட்டித்தர்றேன், அதற்கு வந்து நீ ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடு. என்ன அப்படின்னு சொன்னால், உன்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸில் நிறைய டிசிஷன்ஸ் வந்து எங்கிட்ட வந்து சேர்ந்துடும். ஸோ நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் பொறுத்து தான் உங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குன்னு. இந்த ஆள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், புள்ள வேணும், அவள் அழகாக இருக்கா, அந்த புள்ள வேணும் அப்படிங்கிற ஒரு காரணம், சரி ஓகே நல்லா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். இந்த கையெழுத்து போட்ட ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபேமிலின்னு இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் இருக்குல்ல, இவங்க ஃபேமிலி பிஸ்னஸ், ஆனால் இவங்க மாமனாரனுடைய கண்ட்ரோலுக்கு கம்ப்ளீட்டாக அப்படியே போயிடுது. இந்த ஃபேமிலி பிஸ்னஸினுடைய பெரிய சுதந்திரம் அப்படிங்கிறது பயங்கரமாக அடிபடுது. இப்போ இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு நிம்மதி கெடுவது மட்டும் இல்லாமல், இவருக்கு பிறந்த அந்த ஒரு பையனுடைய வாழ்க்கை முதல் கொண்டு அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. இது ஒரு தப்பு. இன்னொன்று, பொருள் ஆசைக்காக ஒரு ஒரு மனுஷனை வந்து ட்ரேடிங் தான் அங்கே நடந்திருக்கு. அங்கே அன்பு பாசம் காதலுங்கிறதெல்லாம் இல்லாமல், என் பிள்ளை நான் உனக்கு கொடுக்குறேன், உன்னுடைய பிஸ்னஸ் எனக்கு கொடு, இந்த பிள்ளை வந்து ஒரு பண்டமாற்று மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க. பட் தட் இஸ் ஓகேன்னு சொல்கிறதுக்கு இல்லைனாலுமே இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நல்லா தான் இருக்காங்க, அதுலலாம் எந்த இதுவும் இல்லை. இப்போ இந்த மாதிரி மிக்சட் இமோஷன்ஸ் எல்லாம் இது எல்லாத்தையும் ஆன்மூலகத்தில் சுட்டி காட்டுறாங்க. பாரு, இந்த தப்பை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்க, இது ஏன் செய்கிற அப்படின்னு சொல்லி யோசிச்சு என்னைக்காவது பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்கும்பொழுது, எனக்கு தெரியல நான் என்ன பண்ணணுன்ட்டே இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடியவங்க இந்த பசில் ஒன்று இருக்குது, அந்த பசிலை வந்து முழுசும் கம்ப்ளீட் பண்ண பசில் இவர்கிட்ட தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டோன்னே இவர்கிட்ட ஒன்று, என்ன கம்ப்ளீட் பண்ண பசிலை நான் திருப்பி என்ன கம்ப்ளீட் பண்ணுறது? இது ஒரு சிம்பாலிக்கான மீனிங் என்னென்னா,
உனக்கு வேணுங்கக்கூடியது எல்லாமே உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. அறிவிலிருந்து, திறமையிலிருந்து எல்லாமே உனக்கு கொடுக்கப்பட்டாச்சு. நீ என்ன சொன்ன? நாங்கள் எல்லாருமே வந்து உன்னுடைய வாழ்க்கையில் வந்தோம், உறவுகளாக வந்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உதவியினால் நான் வந்து மேலுக்கு வந்துடுவேன் அப்படின்னு தான் நீ சொன்ன. அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஒப்புக்கொண்டு தானே இந்த தடவை வந்தோம். ஆனால் எங்களையே நீ மதிக்கவே மாட்டேங்கிறியே, நாங்கள் என்ன சொல்கிறோமோ நீ அதை கேட்கவே மாட்டேங்கிறியே. நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால், உன்னுடைய பொறுப்புகள் மீது உனக்கு கவனம் இல்லாமல் உன்னுடைய பய உணர்வின் காரணமாக நீ வந்து அந்த அந்த சக்தியை நீ எப்படி, அந்த பயங்கிற உனக்கு நிறைய ஆன்ம முன்னேற்றம் இருக்குது, ஆன்ம சக்தி நிறைய இருக்குது. ஆனால் இந்த பயம், குழப்பம், அந்த ஒரு காரணத்தினால் நீ என்ன பண்ணிடுற அப்படின்னு சொன்னால், இந்த நிலையை வந்து எதிர்கொண்டு தாண்டுவதற்கு உண்டான முயற்சி எடுக்காமல் இதெல்லாம் பூரா கொண்டு போய் உன்னுடைய காம உணர்வுகளாக அந்த சக்தியை நீ விரயம் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் உனக்கு முன்னாடி அந்த உடலில் பாதிப்பு வந்து இந்த ரோமாபுரியில் வீரராக இருக்கும்போது பண்ணாங்க இல்லையா, அந்த எண்ணத்தோடு இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ என்னென்னா, அந்த பய உணர்வு தேவையற்ற விஷயத்தில் உன்னுடைய ஆன்ம சக்தியை பயன்படுத்தும் பொழுது அதற்கு உண்டான உறுப்புகளில் வலி வேதனைகள் ஏற்படுவது போல் உனக்கு அந்த டிசைன் அப்படிங்கிறது இருக்குது. இது உன்னை துன்பப்படுத்துவதற்கு இல்லை, நீ செய்யறது தவறு, உன்னுடைய வேலை இந்த பூமியில் வேறேங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணணும். பட் உனக்கு நிறைய சான்சஸ் கொடுத்தாச்சு, இதற்கு மீறி உனக்கு சான்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க போவது இல்லை. ஏன்னா நாங்கள் எங்கள் முன்னேற்றத்தையும் பார்க்கணும், எங்கள் முன்னேற்றத்தை நாங்கள் பார்க்கணுன்னு சுயநலத்தில் சொல்ல. நீ ஒரு இடத்துல சிக்குண்டு இருக்கும் பொழுது எங்களுடைய முன்னேற்றம் நடந்துக்கிட்டே இருந்தது, நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இனி நீ என்ன பண்ணுவியோ நீ பண்ணணும்னு. கடைசியில் இதெல்லாம் சொல்லி முடிச்சுன்னா அவருடைய குரு சொல்கிறாரு, இந்த பூமியில் வந்து என்றைக்குமே நாம் ஒரு காரியம், நல்ல காரியம் செய்கிறோம் அப்படின்னு நாம் நம்பி செய்வோம், நாமளும் நல்லவங்களாகவே இருப்போம். ஆனால் அதற்கு ஏற்றாற் போல் பதில் நமக்கு வரணுங்கக்கூடிய அவசியம் கிடையாது. நம்ம நல்லது செஞ்சோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு பாராட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. நான் தான் முதல்ல நீ நல்லா புரிஞ்சுக்கோ. ஸோ ஒரு சில முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கும் பொழுது நம்மை அண்டி இருக்கக்கூடியவர்கள்ட்ட வந்து நம்ம ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு ஏற்பட தான் செய்யும். ஆனால் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு அது தேவை அப்படின்னு சொன்னால் அவனுக்காக அவளுக்காகன்னு பார்த்துக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. உன்னுடைய முன்னேற்றத்தை நீ எடுத்து தான் ஆகணும், இதில் வேறு வழியே இல்லை, அப்போ தான் நீ முன்னேறுவ அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போது இதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடலாமா அப்படி சொல்ல வரல. உனக்கு மனைவி இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, எல்லாத்தையும் பார்க்கணும், நம்ம சாப்பிட்றக்கு சாப்பாடு வேணும், உடுக்கிறக்கு உடுப்பு வேணும், தங்கறக்கு வீடு வேணும், இதுக்கு உண்டான செலவுகள்லாம் செய்யப்பா. ஆனால் ஒரு சில சூழலில் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக நாம் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவுன்னு வரும்பொழுது இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இதையெல்லாம் கடந்து நாம் போகணும்னு ஒரு சூழல் வரும்பொழுது அப்படியும் ஒரு முடிவு எடுக்க வேணும்னா எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, தைரியமாக நீ அந்த முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, என்னதான் என்னுடைய வேலை இந்த இடத்துல அப்படின்னு கேட்கும் பொழுது உனக்கு நிறைய ஆன்ம ஞானம் அப்படிங்கிறது இருக்குது, இதை பிற மக்களுக்கு கடத்துவதே உன்னுடைய வேலை, இதுதான் உன்னுடைய வேலை ஆக்சுவலாக. ஆனால் நீ இதை மட்டும் விட்டு போட்டு மற்ற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு நீ இந்த இடத்துல. அப்போது உன்னுடைய அந்த ஒரு முயற்சி போல் இங்கே நிறைய ஆன்மாக்கள் முயற்சி செய்கிறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு கூட புரிதல் இல்லாத ஆன்மாக்கள் நிறைய பேர் இந்த பூமியில் உண்டு. பூமியில் ஏகப்பட்ட சக்தி இருக்குது, ஆனால் அந்த சக்தி எதுவும் பயன்படாமல் அப்படி அப்படியே முடங்கி போய் கிடக்கு. இதை பற்றி மக்களுக்கு நிறைய தெரியணும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், உங்களை போல் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அது அவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை முன்னேற்றுவதற்குண்டான வழி அப்படிங்கிறத பார்க்கணும். இதை மக்களுக்கு எடுத்துரைப்புது அப்படிங்கிறது உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அப்படியே புரிஞ்சுக்கிறார். இதுக்கு மேலே உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய வலிவேதனைகள் உன்னை விட்டு போயிடும், உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உன்னை விட்டு போயிடும். இது எல்லாமே உனக்கு ஒரு செக் பாயிண்ட், உன்னை ஞாபகப்படுத்துறதுக்காக வந்தது. இதுக்கு மேலே நாங்கள் வந்து யாரும் உன்னை வந்து தள்ளறெல்லாம் போகிறதில்ல. உன்னுடைய எல்லா துன்பங்கள்லேருந்து நான் உன்னை நீக்கிட்டோம். இனி நீ முன்னேறது உன்னுடைய கையில் தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா உன் குரூப் முன்னாடி போயிடும், நீ இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே இருப்ப, எப்போ நீ முன்னேறியோ அப்போ நீ முன்னேறுவே அப்படின்றாங்க. டக்குன்னு அங்கெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்தோடனே இவருக்கு புரியுது, ஓ சரி நம்ம வேலை வந்து இதுதானா, இதுக்கு தான் நான் இங்கே வந்தேனா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ வந்து இந்த ஆன்ம ரீதியான இந்த அனுபவங்கள் அது எல்லாமே அவருக்கு ஞாபகம் வருது. இதெல்லாம் மக்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு எழுத்தாளர் ஆகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் அங்கே சொல்கிறாங்க. நீ நிறைய எழுத்தின் மூலமாக மக்கள்கிட்ட போய் இதை கொண்டு போய் சேர்த்து அப்படிங்கிறத அவர்கள் சொல்லி அனுப்பிச்ச ஒரு விஷயம். அப்போது உடனே தடாடடியாக நானே எல்லா முடிவையும் நானே எடுக்கிறேன் அப்படிங்கக்கூடிய இவ்வளோ நாள் செஞ்சிட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்தை மாறி எல்லாத்தையும் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி நான் பேங்கிங் வேலையை வந்து விட போகிறேன், நான் இந்த மாதிரி பிஸ்னஸில் இந்த மாதிரி பண்ண ஒரு விஷயத்துக்கு என்னை மன்னிச்சிடுங்க, நான் பேங்கிங் வேலை இப்படி விட போகிறேன், நான் ஒரு எழுத்தாளர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டையும் சொல்கிறாங்க. இப்போ இதில் பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய முடிவு என்னென்னா,
என்னுடைய தாய் தந்தையரிலிருந்து, உடன் பிறந்தவர், உற்றார் நண்பர்கள்லேருந்து அவர்கள் என்னை மறுத்தா அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஆனால் என்னுடைய மனைவியினுடைய ஒப்புதல் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அவள் என்னுடைய ரொம்ப நேர்பட சம்மந்தப்பட்டவ இல்லையா, என்னைய நம்பி வந்தவள், அதனால நேர்பட அவள் என்ன சொல்கிறாங்கிறதுக்கு நான் அதிகமாக செவி சாய்ப்பேன் அப்படிங்கிற ஒரு முடிவில் வரார். ஆச்சரியத்தக்க விஷயமாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டாங்க, மனையாள் முதற்கொண்டு. இப்போ இவருடைய பையனுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் இது வந்து இவருக்கு வந்து சேராது அப்படின்னு இருந்தாலும் அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், தந்தை அப்படிங்கக்கூடியது மேலே அந்த பாசத்தை காட்டுறான். ஸோ எல்லாத்தனுடைய சப்போர்ட்டும் பூர்ணமாக கிடைக்குது. பேங்க்குக்கு போகிறார், ரெசிக்னேஷன் கொடுக்குறாரு, அதுவும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்மூத்தாக அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்துருது. இவர் வந்து அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டாக்டர் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது சொல்கிறார், நான் இப்போ ரொம்ப நல்லபடியாக இருக்கேன், நான் நல்லபடியான ஒரு முன்னேற்றத்திற்கு நான் இருக்கேன், என்னுடைய முன்னேற்றங்களை பிற மக்களுக்கு கொண்டு செலுத்துவதற்குண்டான நல்ல முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்கேன். நான் எப்படி இதெல்லாம் என்னுடைய முன்னேற்றத்திற்காக என்னுடைய என்டையர் சோல் குரூப்பை நான் அப்படியே கூட்டிகிட்டு வந்தனோ, உண்மையாலுமே அதற்குண்டான பர்பஸை நான் இப்போ தான் ஃபேஸ் பண்ணுறேன், அவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு வந்து புரியுது அப்படிங்கிறத சொல்லி என்னுடைய ஆன்ம முன்னேற்றம் இப்போ நல்லபடியாக நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தியும் அவருக்கு சொல்கிறார். ஸோ அதை தான் நமக்கு இவ்வளோ நேரம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல் இருக்கக்கூடிய சூழல்கள் நான் திரும்பவும் சொன்னேன், இதோட நேர்வடையாக பொருத்திக்கல அப்படின்னு சொன்னாலுமே நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நமக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதற்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறத கொடுத்து நம்ம முன்னேற்றத்திற்கு நம்ம வழியை பார்க்கணும் அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம லேக் ஆகிட்டே இருப்போம், நம்ம கூட கிளாஸ்மேட் எல்லாமே வந்து 8வது 9வது 10வது போயிட்டே இருப்போம், நம்ம 8வதுலேயே உட்காந்துருப்போம். சரிங்களா? ஸோ இதான் எனக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைதன்கள். நான் உங்கள் இடத்துல தண்டை பண்ணி நன்றி.